வணக்கங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து 2 டாபிக் அப்படிங்கிறது பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மாடு வளர்ப்பில் நம்ம தண்ணீரோட முக்கியத்துவங்க. ஒரு நாளைக்கு வந்து எந்த அளவு தண்ணீர் அப்படிங்கிறத அவங்களுக்கு குடிக்க கொடுக்கணும். அளவு வந்து கம்மியாயிட்டா மாடுகளுக்கு என்னென்ன பாதிப்பு வரும், தண்ணீர் அப்படிங்கிறது மாடுகள் உடம்பில் வந்து என்னென்ன பணிகள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. 2வது டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம குச்சி தீவனம் கொடுக்கலாமா, இல்லை நம்மளா தீவனம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாமா, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பற்றி தாங்க நம்ம முழு பதிவு அப்படிங்கிறது இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மாடுகளுக்கு வந்து தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதுங்க. ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக 25லிருந்து 30 லிட்டர் வரைக்கும் அவங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். அது வந்து அவங்கவுங்க உடல், அதாவது மாடுகளோட உடல் எடையை பொறுத்து வந்து அளவு வந்து கூட குறைய ஆகுங்க. இப்போ வந்து தண்ணீர் வந்து மாடுகள் உடம்பில் வந்து 70% நீரும், கறக்கின்ற பாலில் வந்து 87% நீர் இருக்குங்க. இப்போ வந்து தண்ணீர் வந்து மாடுகள் உடம்பில் என்னென்ன பணிகள் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மாடுகள் சாப்பிட்ட உணவை வந்து செரிமானம் அடைய வைக்கிறாங்க. செரிமானம் அடைஞ்சதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து சத்தை வந்து கொண்டு போய் வந்து ரத்தத்தில் சேர்க்குறாங்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாடுகளோட உடம்புகளின் கழிவுகளை வெளியேற்றவும், உடம்பில் இருக்கிற அழுத்தம் மற்றும் உப்பை வந்து சீரான நிலையில் வைப்பதற்கும் தண்ணீர் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறாங்கங்க. புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்க வேலி மசால், அகத்தி, அதுக்கப்புறம் சவுண்டல், இது மாதிரி உணவு மாடுகளுக்கு நம்ம கொடுக்கும்போது தண்ணீரோட தேவை வந்து சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இப்போ மாடுகளுக்கு வந்து தண்ணீர் அப்படிங்கிறது அளவு வந்து கூடுதல் ஆகிட்டா என்ன ப்ராப்ளம் வருமா அப்படின்னா, கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. எந்த ஒரு பாதிப்பும் பக்க விளைவும் வரவே வராது. அதே சமயத்தில் தண்ணீரோட அளவு வந்து கம்மியாகும்போது அவங்களுக்கு வந்து செரிமானம் அடைதலில் வந்து ப்ராப்ளம் வரும். 2வது வந்து அயற்சி மற்றும் தளர்ச்சி இதெல்லாம் வருங்க. அடுத்து வந்து அசுத்தமான தண்ணீர் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டிசீஸ் அப்படின்னு தொண்டை அடைப்பான், இது மாதிரி டிசீஸ் வரும். அதுக்கப்புறம் வயிற்றில் வந்து குடல் புழுக்கள் இது மாதிரி வரும். ஸோ சுத்தமான தண்ணீர் அப்படிங்கிறது மாடுகளுக்கு கொடுக்கலாங்க. 2வது டாபிக் என்ன அப்படின்னா, குச்சி தீவனம். இப்போ குச்சி தீவனம் கொடுக்கலாமா, இல்லை நம்மளா தீவனம் ரெடி பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்படின்னா, இப்போ குச்சி தீவனத்தில் வந்து எந்த அளவு மாவுச்சத்து, புரதச்சத்து, அதுக்கப்புறம் வந்து எந்த அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க. இப்போ நம்மளாம் வந்து நார் சத்து இவ்வளோ, புரதச்சத்து இவ்வளோ இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரேசியோவில் அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இன்னையிலிருந்து நம்மளும் வந்து மாடுகளுக்கு வந்து குச்சி தீவனம் முதல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தோம். தற்போது வந்து குச்சி தீவனம் கொடுக்காம நம்மளே வந்து கைத்தீவனம் அப்படிங்கிறது ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து இப்போ நம்ம தீவனம் ரெடி பண்ணுறக்கும் அவங்க வந்து நம்ம குச்சி தீவனம் கொடுப்பதற்கும் ரேட் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது, அதே மாதிரி பால் வந்து 2க்கும் வந்து சேமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோ அப்படிங்கிறது தரலாங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் ஃபுல் வீடியோ வாட்சிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.